ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழித்து ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான டேயில். ஆக்சுவலி February 14 ஹப்பிக்கு பர்த்டே. இது வந்து February 13 நைட்லேருந்து வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து டியூட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு இருந்தார். அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே தம் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கரம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஆனியன், அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நாளைக்கு வீட்டில் இருந்திருந்தாருன்னா நிறைய மெனூஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ராஸ்மல் எல்லாமே போய் நல்லா குக் ஆனதுமே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியோட கலர்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் அதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ், தென் வந்து கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் வந்து இப்போவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 kgக்கு அதுவே போதும். பிகாஸ் நம்ம வந்து தயிரும் ஆட் பண்ணுறதுனால புளிப்பு இருக்கும். ப்ளஸ் கறி வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து ஃப்ளஷெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா குக்காக விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கறி வந்து உடையாமல் இருக்கணுன்றதுக்காக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேணான்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து 2 கப் ரைஸ்க்கு வந்து 4.5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து போதும் தான். பிகாஸ் நம்ம வந்து தயிர் வந்து 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் வந்து கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் நல்லா வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா வாஷ் பண்ணி ஊற வைக்க தேவையில்லை, உடனே வந்து சேர்த்திக்கலாம். இதுவே வந்து ஆஃப் பாயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி அரிசி வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணிக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அந்த ஸ்டேஜில் வந்து ஊற வச்சிங்கன்னா போதும். பிகாஸ் ஒரு 5 to 10 minutes ஊறினாவே நல்லா வந்து அரிசி ஊறி வந்துடும். ரைஸும் வந்து நல்லா உப்ரியாக வந்து நமக்கு கிடைக்கும். பிரியாணிக்கான ஹோல் மசாலாஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா அப்படின்ட்டு நிறைய பிரியாணி மசாலா அப்படியெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னவோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். பட் வந்து பிரியாணியோட டேஸ்ட் மாதிரி இருக்காது, ஏதோ வந்து ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிரியாணி டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறமா வெயிட் இல்லாமல் சிம்மில் வச்சு ஒரு 10 minutesக்கு விட்டுட்டிங்கன்னா நல்லா ரைஸ் வந்து கீழே அடி பிடிக்காமல் உதிரியாக வரும். ஸோ ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு எகைன் 5 minutes ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கூடவே ரைத்தா, சிக்கன் 65 அண்ட் பாயில்ட் எக் வச்சுட்டு நைட் டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து எப்போவுமே ஷாப்பிங் போவோம். அந்த மாதிரி ஹப்பிக்கு பிடிச்ச பிளேஸ் அண்ட் எப்போவுமே வந்து எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய டவுன் ஹால் கிட்டே வந்து, அதாவது மணிக்கூண்டு கிட்டே இருக்க ஒரு மென்ஸ் செக்ஷன்ஸ்க்கு தான் வந்து போயிட்டு அவருக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கிட்டு ஸ்மார்ட் பஜார் வந்து போயிருந்தோம். ஏதாச்சும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் போன டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு எகைன் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறமா அவருக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு தென் அவரை போய் தூங்க சொல்லியாச்சு. தென் கரெக்டாக 12 o'clock ஆனதுமே போய் கத்தி கூப்பாடு போட்டு எழுப்பி அதுக்கப்புறம் வந்து கேக் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வீட்டில் இருந்த கொஞ்சம் திங்ஸ் வச்சே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். இந்த கேக் மட்டும்தான் நான் வந்து அவருக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். வேறு ஏதாச்சும் வந்து நான் போய் வெளியே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் இருக்காது. பிகாஸ் அவர் தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும். ஸோ கேக்னால் நம்ம ஆர்டர் போட்டாவே வீட்டுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னால் முடிஞ்ச சர்ப்ரைஸ். ரொம்ப ஹாப்பியாக வந்து கேக் கட்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் அவருமே வந்து பார்த்திங்கன்னா. இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஷாரா பாப்பா தான். ஸோ அவளுக்கு தான் தூக்கம் வராமல் நான் என்னவோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. தூங்காமல் என் கூடவே சுற்றிட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்கு வந்து கால் பண்ணி வீடியோ காலில் பேசிவிட்டு தென் வந்து தூங்க போயாச்சு. அண்ட் தென் மறுநாள், அதாவது ஹப்பியோட பர்த்டே அன்னைக்கு February 14 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான்
ஒரு 2 எக்கு கூடவே கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு நல்லா பீட் பண்ணி தென் ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி தவாவில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெனு தான். அதுக்கப்புறம் லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹப்பிக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே தான் டியூட்டி கிளம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 1:00 நான் கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக வந்து ஒர்க் போயிட்டுருந்தனால எதுவுமே வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் சேர்த்து செய்கிற மீன் குழம்பு ஹப்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மெத்தடில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ எப்போவுமே வீட்டில் இது தான் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் வந்து அந்த புளி அதிகமாக போட்டு செய்கிற மாதிரியெல்லாம் செய்வேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் அண்ட் எம்மியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ஆட் பண்ணி பாயாசம் செஞ்சுட்டு நல்ல கமகமன் மீன் குழம்போட வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. தென் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் அதுதான் வந்து எடுத்துருந்தோம். ஸோ இவருடைய பர்த்டே வந்து இந்த மாதிரி தான் வந்து போனது. அல்ஹம்துலில்லாஹ் ஹெக்டிக்கான டேவாக இருந்தாலுமே அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு கொடுத்ததில் வந்து நானும் ஹாப்பி, அவரும் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இந்த விலாக் வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.